பெண் வீட்டை ஆள்பவர் மட்டுமல்ல, நாட்டை ஆளும் திறமை படைத்தவர். பெண்ணாக பிறந்தது நம் பெருமை. சாதிக்க துடிப்பவளும் பெண், சாதனை படைப்பவளும் பெண். அத்தகைய பெண்களின் பெருமையை பற்றி எடுத்துரைக்க வருகிறார் எம் மெட்ரிக் பள்ளி முதல்வர் அவர்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன இன்னைக்கு கிளாஸ் இல்லைன்னு சந்தோஷம் உங்களுக்கு? சரி, எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக ரொம்ப சந்தோஷப்படணும். நம்ம எல்லாம் 2.0 வெர்ஷன். என்னன்னு யோசிக்கிறீங்களா? முதல் கடவுள் யாரை படைச்சாரு? ஆதாம படைச்சாரு. அதுக்கப்புறம் தான் ஏவாள படைச்சாரு. இப்ப நம்ம எல்லாம் சமைக்கிறோம்ல, சமைக்கும் போது ஏதாவது ஒரு தவறு நடக்குது. அடுத்த நேரம் என்ன பண்ணுவோம்? பெட்டரா பண்ணுவோம், இன்னும் கேர்ஃபுல்லா பண்ணுவோம். கரெக்டா? அதே மாதிரிதான் கடவுள் ஆதாம படைச்சிட்டாரு. படைச்ச பிறகு என்ன பண்ணாரு? துணையா இருக்கணும்னு தான் படைச்சாரு. ஆம்பளையால தனியா ஒப்பேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு 2.0 வெர்ஷன், பெட்டர் வெர்ஷன், அதுதான் பெண்கள். அது சமுதாயத்தோடைய கட்டாயத்தினாலேயோ இல்லைன்னா பல காரியத்தினால, சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற பேருனாலேயோ பெண்கள் ஒரு சில இடங்கள்ல ஒதுக்கப்படுறாங்க. பட் இன்னும் நிறைய சொசைட்டிஸ் இருக்கிறாங்க. இப்போ மேகாலயாலாம் நீங்க போனீங்கன்னா கேர்ள்ஸ் மேகாலயா கேர்ள் சைல்டுனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. Because அவங்களுக்கு girl is the head of the family, woman is the head of the family in மேகாலயா. நீங்க அதே மாதிரி நீங்க கேரளால ஒரு சில பழங்குடியில நீங்க போனீங்கன்னா women நாயர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா women the head of the family. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நம்ம சில காரியங்களை மாற்ற முடியாது. அப்ப நம்ம ஒண்ணு மட்டும் நம்ம நம்பணும். நம்ம அப்டேட்டட் வெர்ஷன். அப்ப அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னும் போது கொஞ்சம் மூளையும் அதிகமா இருக்கணும். ஒருவேளை பலத்தால நம்ம நிறைய விஷயங்கள்ல கம்மியா இருக்கலாம். அதுக்கு காரணங்கள் பல. நமக்கு பிள்ளை பேர்னாலயோ ஏதோ ஒருனாலயோ நம்ம சோர்வுட்டுறோம் சில நேரம். ஆனா பல விஷயங்கள்ல நம்ம வலிமையா வாய்ந்தவர்கள். we are more stronger than men. அப்ப நமக்கு பேசிக் நீட்ஸ் வேணும். அடிப்படையான சில தேவைகள் நமக்கு வேணும். முதல் அடிப்படையான தேவை நமக்கு எதுனா நியூட்ரிஷன். we need nutrition. women need nutrition. பல பெண்கள் தவறு செய்யற விஷயமே இதுதான். நமக்கு தேவையில்லை, வெளியே போற ஆண் பிள்ளைக்கு தான் வேணும். 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஆம்பளை பிள்ளைக்கு தான் சத்து வேணும். நம்ம பண்றது முதல் தவறு. women need more nutrition comparing to men. பல காரணங்கள். தூக்கமும் அதே மாதிரி பெண்களுக்கு தான் அதிகமா வேணுமா? தூக்கம் தான் அதிகமா பெண்களுக்கு வேணுமா? அதுலதான் நம்ம முதல் தவறு பண்றோம். அப்கோர்ஸ் நம்ம சொசைட்டியோட கட்டாயத்தினால ஆண்கள் வேலைக்கு போறாங்க. நம்ம அவங்களுக்கு சாப்பாடு செய்யறோம். சாப்பாடு செய்யும் போது கூட என் பொண்ணு கேட்பாங்க, ஏன் ஆம்பளைங்களே கிச்சனுக்குள்ள விடுறீங்கன்னா? நான் சொன்னேன், ஒரே ஒரு நாள் உங்க அப்பாவை தோசை சுட சொல்லு, 2 நாள் நான் கிச்சனை கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. நான் சுட்டேன்னா கிளீனா வச்சுட்டு வருவேன். சில சென்சிபிளான விஷயங்கள் ஒன்லி விமனுக்கு தெரியும். அதனாலதான் ஒருவேளை அந்த காலத்திலேயே அடுப்பு உதவும் பெண்களுக்கு படிப்பதற்கு அடுப்பங்கரையில இருந்தாதான் பெண்கள் அந்த குடும்பத்தை சரியா நடத்துவாங்கன்னு வச்சுட்டாங்களோ என்னமோ தெரியல. அப்போ பெண்களுக்கு அடிப்படையான ஒரு தேவை நியூட்ரிஷன். அடுத்தது ஹைஜீன். ஹைஜீன் நம்ம அடிப்படையா ஹைஜீன். நல்ல சோப் போடுவாங்க. யார் யூஸ் பண்றீங்க வீட்டுல? அப்பா தானே கொடுக்குறாங்க அம்மா. ஹைஜீன் பெண்களுக்கு தேவை. இந்த ஹைஜீன் அடிப்படையா ஹைஜீன் இல்லாததுனால பல விதமான நோய்களுக்கு உட்படுறாங்க பெண்கள். அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க செலவு பண்றதே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அண்டர்ஆர்ம்ஸ் நம்ம அக்குன்னு சொல்றோம்ல, அதுல துர்நாற்றம் வீசினோடனே நம்ம பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அது ஒழுங்கா கவனிக்க மாட்டாங்க. நம்ம அண்டர்ஆர்ம்ஸ் ஒழுங்கா கவனிக்கலன்னா பிரஸ்ட் கேன்சர் வரும். தெரியுமா உங்களுக்கு?
If you don't take care of your armpit, you will be affected by breast cancer. இது எல்லாமே அடிப்படை hygiene. It comes under basic hygiene. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதுக்குரிய claims வந்து விமனுக்கு கொடுக்கணும். அதுக்குரிய claims வந்து நீங்க கொடுக்கணும். மூன்றாவது மிக 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 அத்தியாவசியமான தேவை ஒன்று education. நான் இங்கேயே நம்ம எங்க ஸ்கூல்லே நான் அட்மிஷன் வரும்போது ஆம்பளை பிள்ளைய இங்க சேர்த்துறேன், நான் பொம்பளை பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துறேன் அப்படின்வாங்க. ஆனா கடைசியில அந்த பிள்ளை படிச்சு நல்லா வந்தது, இந்த பிள்ளை படிக்க மாட்டேங்குது. ஏன்னா வீட்லயே இது டிஸ்பாரிட்டி தான், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. இத ஆரம்பிக்கிறது யாருன்னா நம்ம தான், பெண்கள். சரி, அது தனி டாபிக். அப்ப அடிப்படை தேவை நம்ம எல்லாருக்குமே கல்வி. கல்வி படிச்சா மட்டும்தான், கல்வி இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி நான் சொல்ற ஒரு காரியம், நீங்க படிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ரிமெம்பர் மை ஸ்டேட்மெண்ட், தட்டி சொல்லுவீங்க. தட்டி சொல்றேன், வீட்டுல இருந்து பாத்திரம் கழுவணும், வேற ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. அப்படிதானே? அப்ப பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முதல் உரிமை கல்வி. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் அதெல்லாம் ரெண்டாவது தான். கல்வி அப்படின்ற ஒண்ணு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு மற்ற உரிமைகள் தானா வந்துடும். அப்ப முதல் வந்து நியூட்ரிஷன் தேவை, ஹைஜீன், எஜுகேஷன். இந்த மூணு இருந்ததுனாலே அப்படியே ட்ரெயின் பிடிச்ச மாதிரி நீங்க எல்லாமே சேர்ந்து வந்துடும். அப்ப இதை முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்ல பிள்ளைங்க பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலன்னா நமக்கு அசிங்கம், 4 பேர் கூட இன்ஸ்டாகிராம்ல சாட் பண்ணலன்னா நமக்கு அசிங்கம்னு போறதுல நம்ம எல்லாம் படிச்சு என்னத்தை முன்னேறி, அதுதான் கேள்வி ஆயிடும். அப்போ கொடுக்கப்படுகிற ஒரு பிளாட்ஃபார்ம் அதை வந்து பயன்படுத்திக்கிறது பெண்களுக்கு தெரியணும். கொடுக்கிறது வேற, நம்ம உரிமைகள் நம்ம பேசுறோம் எல்லாமே ஓகே, நமக்கு அது வரணும். அடுத்தது எக்கனாமிக் ஃப்ரீடம். எக்கனாமிக் ஃப்ரீடம் அப்படின்னா என்னன்னா, நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்குறேன், நான் செலவு பண்றேன். கரெக்டா? எக்கனாமிக் ஃப்ரீடம். நம்ம யாரையுமே கையை நிக்க வேண்டியதில்லை. அதாவது ஆண்களை நம்பி போற பெண்கள் வந்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நல்ல மனுஷனா இருப்பான், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்து இறந்து போயிடுறாங்க, இந்த பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுறாங்க. இந்த பெண் வந்து, அதுவும் அந்த பிள்ளைங்களோட அந்த பெண் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ எக்கனாமிக் ஃப்ரீடம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் விமன். அதனால ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு க்ரோ அப் வெல். நல்ல ஹைஜீனோட நியூட்ரிஷனோட க்ரோ அப் ஆகிட்டு, எஜுகேட் ஆகிட்டு, நல்ல வேலையில உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதை யோசிக்கணும். அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே கரெக்டா போயிடும். இப்போ எக்கனாமிக் ஃப்ரீடம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் விமன். அந்த எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்துச்சுனாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். யூ வில் கெட் a confidence to progress. அப்ப இது எல்லாமே நம்ம மைண்ட்ல இருக்கணும். இதுல ஏன் நமக்கு சில காரியங்கள் நடக்க மாட்டேங்குது? ஏன் எவ்ரிதிங் இப்போ நீங்க நாங்க இருந்த காலத்தை விட உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் அதிகமா இருக்குது. யூ ஹேவ் a better platform to reach whatever you want. ஆனா ஏன் இப்போ உங்க நிறைய பேரால சாதிக்க முடியல அப்படின்றதுக்கு நான் ஒரு சில காரணங்களை சொல்றேன். இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு போன் கொடுத்துறாங்க. இது வந்து கல்யாணம் ஆன பெண்களுக்கும் ஆகாத பெண்களுக்கும் பொருந்தும். சரியா? ஒரு போன் கொடுத்துறாங்க. சரியா? உங்க ஹஸ்பண்ட் ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்து, உங்க அப்பா ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துட்டு நீங்க வேலைக்கு போன்றாங்க, நீ கடைக்கு போன்றாங்க. அந்த ஃப்ரீடமை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? How do we use the freedom that is given to us? That becomes a question. அப்ப நம்ம அதை தவற பயன்படுத்தும் போது, when we misuse our freedom, நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படுது. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? நம்ம மேம்க்கு போகாத வழக்கு இல்லை. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? உங்களுக்கு கொடுக்கப்படுற ஃப்ரீடமை உங்களுடைய செல்ஃப் சுய வளர்ச்சிக்கு நீங்க பயன்படுத்துனீங்கன்னா எந்த தடையும் உங்களுக்கு வராது. நீங்க மாட்டுக்கு ட்ரெயின் மாதிரி உங்க ட்ராக்ல
போயிட்டே இருக்கலாம். சரியா? உங்களுடைய ஃப்ரீடம், the freedom that is given to you, the opportunity that is given to you must not be misused. Am I clear? அது ஒண்ணு. இன்னொன்னு, பெண்கள், நீங்க ஒரு பெண் தனியா இருந்து 8 பிள்ளைகளை வளர்த்துருவாங்க. ஒரு ஆண் தனியா மனைவி என்று இழந்த ஒரு ஆண் ஒரு பிள்ளைய உருப்படியா வளர்க்க முடியாது. கரெக்டா? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க போல. கரெக்டா நான் சொல்றது? 8 பிள்ளைகளை வளர்த்திருக்கேன். நான் சாட்சியா நிறைய பயோகிராபிஸ் வச்சிருக்கேன். 8 பிள்ளைகளை ஒரு தாய், கணவனை இழந்த தாய் வளர்த்திருக்காங்க. நல்ல பிள்ளைகளை வளர்த்து எல்லாருமே ஒரு நிலைமைக்கு. நானும் ஒரு பிள்ளைய வச்சுட்டு ஒரு ஆணால வளர்க்க முடியாது, வளர்க்க கஷ்டப்படுவாங்க. அதுக்கு காரணங்கள் பல இருக்கு, அது தேவையில்லை. பட் அந்த அளவுக்கு ஒரு மன வலிமையும் உடல் வலிமையும் கொண்ட பெண் நினைச்சா ஒரு நல்ல சம்பாதிக்கிற ஆண் இருந்தாலும் அந்த குடும்பம் உடைஞ்சிடும். கரெக்டா நான் சொல்றது? If a man is earning well, he is very good, gentle, everything, but if his wife is not good, then the whole family will be broken family. Am I right? அப்ப என்னது? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், தன் வீட்டை கட்டுகிறாள். நான் அடிக்கடி சொல்லுவாங்க, வீட்டுக்காரர் வந்து ரொம்ப நல்லவரு. ஆமா, எங்க வீட்டுக்காரர் ஊருக்கெல்லாம் நல்லவர் தான், வீட்டுக்கு வந்த எந்த வீட்டுல கிடையாது. இதுதான் காமன் ஃபார்முலா, நம்ம சொசைட்டியோட காமன் ஃபார்முலா இது. வீட்டுக்கு வந்தா ஐயோ அப்பா இந்த அக்கிரமத்தை தாங்க முடியுமான்னு. வெளியே போனா அம்மா இந்த அம்மா கொடுத்து வச்சவங்க, இப்படி ஒரு நல்ல புருஷனை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டீரியோடைப் ஃபார்முலாவை நீங்க மாத்தவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வாய் திறக்கிறதுல உங்க வாய் மூடிடுவாங்க. அதனால இதுதான் அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. நேற்று கூட ஒரு காமெடி ஒண்ணு வாசிச்சுட்டு இருந்தேன். எதுக்கு இந்த ஆளை கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது, இந்த நாயால தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சில கடவுள் நியமிச்சு வச்சிருக்காரு, கடவுள் நியமிச்சு வச்சிருக்காரு, இந்த நாயால தான் சமாளிக்க முடியும்னு. அப்ப என்ன பண்ணணும்? அந்த நாயோட நம்ம குறைச்சிக்கிட்டே போகணும். தட் இஸ் த ஃபார்முலா. அப்ப சில காரியங்கள் நம்ம இப்படி போயிட்டே இருக்கும்போது பிரேக்கேஜ் வர அக்செப்டன்ஸ் இருக்கணும். அக்செப்டன்ஸ். பக்கத்து வீட்டை பார்த்து ஐயோ என் புருஷன் இவன மாதிரி இல்லையே நமக்குள்ள ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா the family will be broken. family will be broken. எல்லாருக்குமே ஒரே மாதிரி அமையாது. ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளே அண்ணன் தங்கச்சி இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, அவங்களுக்கு வெவ்வேறு விதமான வாழ்க்கை துணைகள் வரும். சரியா? அதனால broken families will not be there when there is acceptance. இது மென்டலா, இந்த மென்டலாவே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மனப்பக்குவம் பெண்களுக்கு வேணும். அதேதான் ஆண்களுக்கும் அதேதான். இது வந்து இப்படிதான் அப்படின்ற ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் வேணும். அதே மாதிரி நம்ம அவங்கள வந்து நமக்கு எவ்வளவு ஃப்ரீடம் நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதே ஃப்ரீடம் நீங்க ஈக்குவலா கொடுத்து பாருங்க. ஈக்குவல் கொடுத்து பாருங்க. கொஞ்ச நாள் அடைவுல நீங்களே சில மாற்றங்களா பார்க்கலாம். நீங்க எதிர்பார்க்கிற வேகத்துல மாற்றங்கள் வராது, ஆனா நிச்சயம் மாற்றம் வரும். ஆனா இத காரணமா சொல்லி நம்ம வந்து தவறு செய்ய ஆரம்பிச்சோம்னா நமக்கு தான் அது திரும்பியும் பூமராங் மாதிரி வந்து கழுத்து அறுத்துட்டு நிக்கணும். நான் சில காரியங்களை நான் பார்த்திருக்கேன். அதனால இந்த காரியத்துல இந்த குடும்பத்தை நம்ம கட்டுப்பாடோட கொண்டு போற விஷயத்துல பெண்கள் வந்து உறுதியா இருக்கணும். சரியா? கணவன், மனைவி, பிள்ளைகள், மாமனார், மாமியார். நேற்று ஒரு நியூஸ் ஆந்திரால நினைக்கிறேன், ஒரு மருமகள் வந்து தன் மாமியாருக்கு 1 கோடி ரூபாய்க்கான பரிசுகளை கொடுத்தாங்க. நான் திரும்பி வாசிச்சேன், நல்லா இருந்தது. எனக்கு இப்படி ஒரு மருமகள் வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். ஆனா எனக்கு வாய்ப்பு இல்லை, மருமகன் தான் வரும், அது வேற விஷயம். இல்ல நான் சொல்றேன், இப்படி நம்ம மாமியார்களை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இன்னொருத்தர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க
மாமி இப்பதான் எனக்கு தெரிஞ்சது கல்யாணம் ஆன பிறகு எங்க மாமனாரு எங்க ஹஸ்பண்ட ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டாங்க. எங்க அம்மா தான் என்ன அமேசான்ல ஆர்டர் பண்ணிட்டாங்க. அப்படிதான் பேசுவாங்க. என் பையனை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா அப்படின்வாங்க. அப்ப அது என்ன கேட்டு சகிக்கிற தன்மை நமக்கு முதல் வேணும். என்னத்தியா பேசட்டும் அப்படின்ற தன்மை இருந்துச்சுன்னா சில நேரத்துல காதை செவிடாயிக்கணும். என் பொண்ணு சொல்லுவா, எனக்கு என் காதை ஆஃப் பண்ண தெரியும் அப்படின்வா. நான் திட்ட ஆரம்பிச்சுன்னா நான் காதை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்வா. அந்த மாதிரி சில நேரம் நம்ம காதை ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம மாட்டுக்கு முன்னேறிட்டே போகலாம். அந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி சில ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்க. எது சரி என்னமா எதுக்குன்னு தெரியலன்னு சொல்றது. ஓகே, அப்ப பெண்களுக்கு முக்கியமான ஒரு கடமை சில காரியங்களை சகித்து கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். அப்போ நான் இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளால முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எங்க வீட்டுல நான் போய் ஒரு நாள் சொன்னேன், ஸ்வீட் கடையில ஒருத்தர் என்னை பார்த்து வணக்கம் சொன்னாரு. நான் பேரண்ட் யாரோ நினைச்சு வணக்கம் சொன்னேன். அப்புறம் உங்களை யூடியூப்ல பார்த்தேன்னு சொன்னாருன்னு சொன்னேன். வாய ஒருத்தர் கூட திறக்கல. 2வது நாளும் இதே மாதிரி ஒரு சம்பவம். என் குழந்தை ஒண்ணு என்ன பார்த்து சிரிச்சுட்டு கேட்டா யூடியூப்ல ஒண்ணு பார்த்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு. யாரும் வாயத்த நான் போய் இதை வீட்டுல சொன்னேன். யாருமே வாயத்த கண்டுக்கல, ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. 3வது நாள் நான் சொன்னேன், அந்த ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேன். ஒரு நாய் என்ன தொடர்ந்து பார்த்துட்டே இருக்குது. எதுக்கு உண்மைக்கு நடந்த சம்பவம். அந்த நாய் எதுக்கு என்ன பார்த்ததுன்னே தெரியல அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. உங்களை யூடியூப்ல பார்த்துக்கணும்னு சொல்றது, உங்களை யூடியூப்ல பார்த்துக்கணும். அப்போ இந்த மாதிரி தான் எல்லாருடைய நிலைமைய வீட்டுல யாருமே அவங்களை கை தட்டி கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்படிதான் பேசுவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், காதை ஆஃப் பண்ணிடணும். கண்டுக்கவே கூடாது. சில நேரம் சில வசைப்பாடுதல்களை நம்ம கண்டுக்கலன்னா நம்ம ட்ராக் போயிட்டே இருக்கும். ஆனா அந்த ட்ராக் கரெக்டா இருக்கும். அதுதான் நான் எப்பயுமே நான் சொல்லுவேன். ட்ராக் கரெக்டா இருந்ததுன்னா நம்ம ஃபேமிலியே உடையாது, நம்மளுடைய கனவும் நினைவாகும். அதே மாதிரி நம்ம பெண்கள், என் வயசுல இருக்க பெண்கள் என்ன பண்றாங்க நிறைய பேர்னா, அடுத்த தலைமுறை பெண்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துறோம். ஏன் இந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்றது எனக்கு புரியல. ஒரு சாவு வீட்டுக்கு ஒருத்தர் இறந்துட்டாரு. ஒரு பெண்மணி வந்திருக்காங்க தன்னுடைய மகளை கூட்டிட்டு. ஒரு இறந்த வீட்டுக்கு நம்ம இளவு விடுவோம். ஒரு இளவு வீட்டுக்கு நம்ம எப்படி போவோம்? இப்படி போனா ஏத்துக்குவாங்களா இளவு வீட்டுக்கு? அந்த பெண் ஒரு சின்ன டாப்ஸ், இவ்வளவு தூரம் இடுப்பு தெரியுது, ஒரு டைட் ஜீன்ஸ் போட்டு அவ்வளோ மேக்கப் அந்த முகத்துல, அந்த டீனேஜ் சைல்டுக்கு ஒரு கோட்டை போட்டுட்டு நிக்குது. சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க, நிக்குது. இதுக்கு காரணம் அந்த தாய் கொடுத்த ஃப்ரீடம் தான். ஏமா இந்த சாவு வீட்டுக்கு போற இப்படி வராதமான்னு சொல்லணும். மேக்கப் போடுறதுலயோ மாடர்னா ட்ரெஸ் பண்றதுலயோ நான் தவறுன்னு சொல்லல. சில காரியங்களை தாய் சொல்லி கொடுக்கணும். அடுத்த ஜெனரேஷன், ஐயோ என் வயசுல எனக்கு ஜீன்ஸ் கூட சுடிதார் கூட வாங்கி தரல. நாங்க காலேஜ் இருக்கும்போது பாவாடை தாவணி தான் ஃபேஷன். ஜீன்ஸ் கூட எங்க பிள்ளைக்கு எனக்கு வாங்கி தரல. என்ன பண்றோம்? நம்ம இஷ்டத்துக்கு பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கிறோம். அது சரியான வழி நடத்தல் இல்ல. பெண்களை நீங்க இதுதான் மெயினா கொடுக்கணும். அந்த பிள்ளைங்க சொல்லுங்க, என்னால சம்பாதிக்க முடியல, உங்க அப்பாட்ட நான் ஒரு வாட்டி கையேந்தி நிக்கிறேன், நீ படிச்சு வாமா சொல்லுங்க. அது உண்மையான வழி நடத்தல். கரெக்டா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில்ட்ரன் உங்களுக்கு புரியுதா? அப்ப when you want parents தான் மெயினா இதை நான் சொல்றேன். நான் இதை சுத்தி பாக்குறதுனால மாடர்னா ட்ரெஸ் பண்ணட்டும் பிள்ளைங்க, தவறு கிடையாது. அது எங்க இடம், பொருள், ஏவல், இடக்கர், அடங்கர் எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளைங்க தானா மேல ஏறி போயிட்டே இருப்பாங்க. நீங்க கீழே தூக்கவே வேண்டாம். சொல்லி கொடுங்க. அம்மா என்ன டியூஷனுக்கு அனுப்பல, நான் மார்க் குறைஞ்சிட்டேன், நீ உன்னை நான் டியூஷனுக்கு அனுப்புறேன், நீ டியூஷன் போகும்போது கவனமா போயிட்டு வா, அப்புறம் உங்க அப்பா உங்க படிப்பை நிறுத்திடுவாருன்னு சொல்லி விடுங்க. அந்த பிள்ளை கவனமா போயிட்டு வரும். நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். புரியுதா நான் சொல்றது? நான் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, நீ யாரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காது.
பண்றீங்க. அதனால பிள்ளைங்களுக்கு நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும். அந்த ஃப்ரீடம்ல ஒரு கண்காணிப்பு வேணும். அந்த ஃப்ரீடம் எங்கெங்க பயன்படுது அப்படின்றத பெண்கள் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா குடும்பம் உடையாது, பிள்ளைங்க முன்னேறுவாங்க. சொசைட்டி நீங்க 33% கேட்க வேண்டாம், தானாலே வந்துடும், தன்னாலே வந்துடும். நீங்க எங்கேயும் போய் எனக்கு 33% கேளுங்க கேட்டா 50% தானா உங்க மடிக்கு வந்து விடும். இப்ப சாதிக்கணும். எனக்கு சிலம்பம் கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த பிள்ளைங்க சிலம்பம் போடும்போது ரொம்ப ஆசையா இருந்தது. எங்களுக்கு அப்ப சான்ஸ் கிடைக்கல. இப்ப போனா என்னால முடியல. நான் போனேன் ஒரு 3 கிளாஸ் மட்டும், என்னால முடியல. இந்த பிள்ளைங்க போடுவோம். அப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம் இஸ் given to you. அப்ப அந்த பிளாட்ஃபார்மை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். It is to be used, should not be misused. நம்ம பெண்கள் அதிகமா என்ன தெரியுமா, மேனாமெனிக்கின்வாங்க. மேனாமெனிக்காவே இருந்துடும். ஐயோ எனக்கு இந்த வெயில் ஒத்துக்காது, இந்த காத்து ஒத்துக்காது, இங்க உட்கார்ந்தா எனக்கு டஸ்ட் அலர்ஜி வந்துடும். நிறைய பேர் இருக்கும் மேனாமெனிக்காவே. அதுவும் ஒரு காரணம் பெண்கள் முன்னேறாததற்கு. அதுவும் ஒரு காரணம். எங்க ஆனாலும் ஒரு வாட்டி நாங்க இதுக்கு டூர் போயிட்டு வந்தோம் பெங்களூருக்கு. திரும்பி 4 மணிக்கு எக்மோர் ஸ்டேஷன், அப்பதான் ஆட்டோ தான் கம்மியா, 4 மணிக்கு கொண்டாந்து எக்மோர் ஸ்டேஷன்ல விட்டுட்டான். எல்லாரையும் நாங்க ஹாஸ்டல் ஒரு 4 பேர் இருந்தோம். மீதி பேர் எல்லாரையும் ஆட்டோ ஏற்றி அனுப்பிட்டோம். அவ்வளவுதான் ஆட்டோ இருந்தது. பார்த்தோம், ஆளுக்கு 4 துப்பட்டா வச்சு எக்மோர் பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கியாச்சு. 8 மணிக்கு போலீஸ்காரங்க வந்து எழுப்பினாங்க. எழுப்பாங்க படுத்துருக்கீங்க. அப்புறம் ஐடி கார்டெல்லாம் காமிச்சோன்னா ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம். ஐயோ பிளாட்ஃபார்ம்ல நான் படுக்க மாட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் என்னால காலேஜ் போயிருக்க முடியாது. ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து வந்துட்டு அங்க ரயில்வே ஸ்டேஷன் கிளாக் ரூம்ல குளிச்சுட்டு திரும்பியும் கிளம்பி அடுத்ததுக்கு போனோம் எங்களுடைய சர்வேக்காக. இன்னுமே அவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. அப்படி சில காரியங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் மேனாமெனிக்கியா இல்லாம சாக்ரிஃபைஸ் பண்ணோம்னா அடுத்த முன்னேற்றம் உங்களுக்கு வரும். அடுத்த முன்னேற்றம் உங்களுக்கு வரும். புரிஞ்சுச்சா நான் சொல்றது? கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க. கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு வெளியே வரும்போது எங்க வீட்டுக்கார் கார் ஓட்டினா மட்டும்தான் நான் கார்ல உட்காருவேன் அப்படின்னு இருக்கணும். சொல்ல மகளிருக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காருமா, ஏறி போய் இறங்குங்கம்மா, போங்க, போய் செய்யுங்க, நீங்க நினைச்சதை செய்யுங்க, காசு கூட வேண்டாம், ஃப்ரீயா வருது பஸ், போங்க. அப்படின்னா மட்டுமே நம்ம சாதிக்க முடியும். சரியா? நீங்க கோப்பையை வீட்டுக்கு கொண்டு போனா உங்களை ஏற்றுக்கொள்ளாத எந்த கணவனும் கிடையாது. எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, என்னுடைய மனைவிதான் பெஸ்ட் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, வெளியே தான் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து சொன்னா அதை நீங்க நம்புங்க. ஓகே? முதல் தவறு, நம்ம வந்து எல்லார்கிட்டையும் ஒரு ஃபீட்பேக்க எதிர்பார்க்கிறோம். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால சாதிக்க முடியும். உங்களால சாதிக்க முடியும். பெண்ணுக்கு பெண்ணே எதிரிதான் நிறைய சூழ்நிலையில, அது எல்லாமே நமக்கு தெரியும். அந்த எதிரி எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய சாதுரியத்தால நம்மளுடைய தோழர்களாக்கி கொண்டு போனோம். சண்டை போடுறதுனால ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. நேரம் விரயமாகும், நம்ம உடல் சோர்வு வரும், தலைவலி வரும், டிப்ரெஷன் வரும், டென்ஷன் வரும். நல்லா சிரிச்சு பேசி போயிட்டே இருந்தீங்கன்னா தேதான் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி டக்கு 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 முன்னாடி போயிட்டே ஒரு நாள் நீங்க கோப்பையோட வரும்போது ஊரே உங்களை வரவேற்று கைத்தட்டும். பண்ணலாமா பிள்ளைங்களா? இருக்குமா? கல்வி கற்றலின் பயன் அதனை அவையற்றமின்றி பிறகு எடுத்துரைத்தலை. இந்நன்னாளில் தனது பட்டை